So I am going to discuss the last exercise in third unit of plus 2 book. 23rd, Anthony and Ranjit started a business on 1st April 2018. So ரெண்டு partners இருக்கிறாங்க. Anthony and Ranjit started their business on 1st April 2018 with the capitals of rupees 4 lakhs and 3 lakhs respectively. Start பண்ணும்போது அவங்களுடைய capital 4 lakhs and 3 lakhs rupees ஆக இருக்கு. According to the partnership deed, Anthony is to get a salary of 90,000 per annum. So Anthony க்கு மட்டும் salary 90,000. Ranjit is to get 25% commission on profit after allowing salary to Anthony, interest on capital and after charging such commission. எல்லாமே after. So commission எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Net profit அதுல இருந்து salary less பண்ணுங்க, interest on capital less பண்ணுங்க, அதுக்கு பிறகு less பண்ண பிறகு என்ன வேல்யூ இருக்கோ அதுல 25% after his commission அப்படின்னா 25/125 போடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா போதுமானது. And இதுல இருந்து நமக்கு interest on capital 5% சொல்லிட்டாங்க. Profit sharing ratio between the two partners வந்து 1:1 சொல்லியிருக்கிறாங்க. During the year the firm earned a profit of 3,65,000 rupees. Of course you have to prepare the profit and loss appropriation account. இந்த சமக்கு P&L appropriation account போடணும். P&L appropriation account வந்துச்சுனாலே நீங்க skeleton form பண்ணிடுங்க. I am going to form this skeleton here. So P&L appropriation account, P&L appropriation account. Okay. So in the side by net profit, interest on drawings, of course இந்த சம்ல இல்ல இருந்தாலும் போட்டு வச்சுக்கிறேன். interest on capital இதுல இருக்கு, ரெண்டு பேத்துக்குமே இருக்கு, நம்ம படிச்சதுனால தெரியும். ஆண்டனிக்கும் இருக்கு, ஆண்டனிஸ் கேபிட்டல் இருக்கு. அதே மாதிரி ரஞ்சித் கேபிட்டல் அவருக்கும் இருக்கு. salary வந்து ஆண்டனிக்கு மட்டும்தான், partner salary for Anthony's capital only, Anthony's capital alone. and commission வந்து யாருக்கு மட்டும் அப்படி சொன்னாக்க ரஞ்சித்துக்கு மட்டும். ஸோ ரஞ்சித்ஸ் கேபிட்டலுக்கு மட்டும் தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரஞ்சித்ஸ் கேபிட்டல். அண்ட் ஃபைனலி P&L டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆண்டனிக்கும் உண்டு, ஆண்டனிஸ் கேபிட்டலுக்கும் உண்டு, ரஞ்சித் கேபிட்டலுக்கும் உண்டு, ரைட்? ஸோ ரேஷியோ வந்து 1:1 கொடுத்ததை நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் வி ஜஸ்ட் போஸ்ட் ஹியர். கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே வரப்போகிறதுல தட் இஸ் த குழு ஃபார் கால்குலேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். மற்றபடி P&L அப்ராப்ரேஷன் அது வராது. சேலரி 90,000 rupees ஆண்டனி அலோன். கமிஷன் இது கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டாக தான் போடணும். ஸோ ஐ புட் பெண்டிங் ஹியர். P&L ரேஷியோ வந்து 1:1 நான் எடுத்துக்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 4 lakhs 5% போட்டிங்கன்னா ஆண்டனிக்கு 20,000 rupees அண்ட் ரஞ்சித்துக்கு 15,000 rupees. 20,000 அண்ட் 15,000 rupees போட்டாச்சு. இப்போ கமிஷன் மட்டும்தான் இருக்குது, ஈஸியாக கமிஷன் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் 3,65,000 நான் இங்கே முதல் எழுதிக்கிறேன். ஸோ ஃபார் த கேல்குலேஷன் ஆஃப் கமிஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து எல்லாம் லெஸ் பண்ணிடணும். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 3,65,000 rupees. நெட் ப்ராஃபிட் வந்து என்னென்ன லெஸ் பண்ண சொல்லியிருக்கிறான்? ஆஃப்டர் சார்ஜிங் சேலரி, ரைட்? என்ன சொல்லியிருக்கிறான் பாருங்க. ஸோ 25% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் அலவிங் சேலரி. ஆஃப்டர் அலவிங் சேலரினா சேலரி லெஸ் பண்ணிவிடுங்க. சேலரி எவ்வளோ இருக்குது? 90,000 லெஸ் பண்ணிவிடுங்க. அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் த ரேட் ஆஃப் 5% per annum மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதையும் லெஸ் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? இது ஒரு 20, இது ஒரு 15 அப்படின்னா 20 + 15 நமக்கு 35,000 இருக்குது ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து. இது ரெண்டு லெஸ் பண்ணாக்க எவ்வளோ வருது? 2,40,000 rupees ஐ எம் கெட்டிங். இது வந்து பிஃபோர் யாருடைய கமிஷன்? ரஞ்சித்தோடைய கமிஷன். ஆனால் ரஞ்சித்தோட கமிஷன் 25% ஆஃப்டர் ஹிஸ் கமிஷன் சொல்லிட்டான். இது பிஃபோரில் இருக்குது, பிஃபோர் ஹிஸ் கமிஷன் இருக்குது. கமிஷன் கண்டுபிடிக்கிறது ஆஃப்டரில் வருது அப்படின்னு என்ன பண்ணி ஆகணும்? ஸோ கமிஷன் கண்டுபிடிக்கும் போது 2,40,000 rupees into 25 divided by 125, 100 plus commission நம்ம எடுத்துக்கணும். So 48,000 rupees is the final answer here. I hope so you could understand the way of calculating this one. So hash mark போட்டேன். The way of calculating is given as a working note here. இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 3,65,000 rupees, 3,65,000 rupees. Okay, 3,65,000, sorry, 3,65,000. Now I had to get the balance here. And the balance எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னாக்கா 1,92,000 rupees வருது. So
240 பிஃபோர் கமிஷன் இருக்கு, கமிஷன் 48, இதுல இருந்து லெஸ் பண்ணாக்க 192 இருக்கு. இதை இவங்க ரெண்டு பேத்துக்கு ஈக்குவல் ரேஷியோல 1:1 ரேஷியோல பிரிக்க போறேன். half divided by 2, பாதி இவனுக்கு 96,000, இவருக்கு இன்னொரு பாதி 96,000 rupees. We have distributed the profit for these two partners. So I hope so you now understand the P&L appropriation account preparation by solving the 23rd illustration, right?